ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பாடுறதோட ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை ரியாக்ட் பண்ண போகிறோன்னா, போட் யோகி பாபா, அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், அப்புறம் நடிப்பு அரக்கர்கள் இவங்கெல்லாம். எம்எஸ் பாஸ்கர்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணுவார், வேறு மாதிரி அந்த பட்டை அந்த சென்னை ஸ்லாங்கில் பேச விட்டோம்னா பட்டைகளை போயிரு. நானும் எம்எஸ் பாஸ்கர் ஃபேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். மெடல்லாம் என்ன யோகி பாபு மெடல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் ஸ்டேஜில் சொல்லுவார், சூப்பராக இருக்கும். வேறு மாதிரி அவர் வந்து நாங்கள் பீச் ஓரமாக இருக்கோம், நாங்கள் ஆச்சாரமாக இருக்கிறோம், நாங்கள் பீச் ஓரமாக இருக்கோம். அவரெல்லாம் வந்து சென்னை ஸ்லாங் பேசினா வேறு மாதிரி. சரி, அவரை வச்சு தான் இந்த படம் அவரும் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து யார் டேரக்டர் தெரியுங்களா? 23 புலிகேசி டேரக்டர் இருக்கார்ல, பேர்னு அவர் தான் அந்த டேரக்டர். கட்டத்தில் இந்த கதை ஆரம்பிக்குது. ஜப்பான் இந்தியாவில் இருக்கிற பெரிய நகரங்கள் மேலாம் குண்டு வீசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை ஆரம்பிக்குது. அப்போது மெட்ராஸ்லேயும் குண்டு வீச போகிறாங்கன்ற பயத்தில் ஒரு மீனவர் வந்து தன்னுடைய பாட்டியை கூப்பிட்டுட்டு, கடலில் போய் இருந்துக்கிட்டோம்னா நம்ம மேலே குண்டடி படாது, நம்ம இந்த தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப கரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் எடுப்பார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட உதவி கேட்டு சில பேர் அந்த போட்டில் ஏறுறாங்க. ஏறினவங்களும் அந்த நடுக்கடலுக்கு போயிடுறாங்க. போன இடத்துல இன்னொரு கப்பல் வந்து விபத்தில் உள்ளானதுனால அதிலேருந்து ஒரு வெள்ளைக்கார போலீஸ் அதிகாரி இந்த போட்டில் ஏறிடுறாரு. இந்த ஏறின அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு பார்வை இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. இந்த மாறுபட்ட எண்ணங்களை கொண்ட எல்லாருமே கடைசியாக இந்த போர் முடிஞ்சு கரைக்கு வந்தாங்களா, இவங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் டைட்டில்லையே இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் ஆன் எ போட் அப்படிங்கிற நாவலில் இருந்தும் 12 ஆங்கிரி மேன் அப்படிங்கிற படத்தில் இருந்தும் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு டைட்டிலில் போட்டுடுறாங்க. இந்த 12 ஆங்கிரி மேன் படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, அதில் ஒரு பையன் வந்து அப்பாவை கொலை பண்ணிடுவான். அந்த கொலைக்கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜூரி குழு நியமிச்சிருப்பாங்க. அதில் மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. இந்த 12 பேருக்கு 12 வகையான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இந்த படத்தில். இந்த 12 பேரும் விவாதிக்கும் போது அதில் ஒருத்தருக்கு மட்டும் இவன் வந்து நியாயமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதை பற்றி விவாதிக்கும் போது அவங்களுக்குள்ள காரசாரமான ஒரு விவாதம் போகும். இந்த விவாதத்துக்கு இறுதியில் ஒவ்வொருத்தராக இந்த ஒருத்தர் சொன்னது தான் சரி அப்படின்ட்டு சொல்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுதான் அந்த 12 ஆங்கிரி மேனுடைய கதை. அதில் கடைசியில் எல்லோரும் மனமாற்றம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டாக இருக்கும். இதில் வந்து இந்த போட்டில் போன வெவ்வேறு எண்ணங்களை கொண்டவங்க கரையில் வந்து சேரும்போது இவங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா அப்படி எதுவுமே மனமாற்றமே ஏற்படல. போன மாதிரியே வந்து இறங்கிட்டாங்க. இதுதான் இந்த படத்தில் இருக்கிற பெரிய சிக்கலை. இந்த போட்டில் வெவ்வேறு விஷயங்களை விவாதிக்கிறாங்க. குறிப்பாக ஜாதியை பற்றி விவாதிக்கிறாங்க, மதத்தை பற்றி விவாதிக்கிறாங்க, வைலன்ஸ் நான் வைலன்ஸை பற்றி விவாதிக்கிறாங்க. இது எல்லாமே வலுக்கட்டாயமாக புகுத்துன மாதிரி தான் இருக்கிறத தவிர எதுவுமே ஒரு இயல்புலே இல்லை. அப்புறம் திரைக்கதையில் சுவாரஸ்யம் வரணுன்றதுக்காக ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு பொருளை எடுத்து மறைச்சி வைக்குது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து மறைச்சி வைக்குது. அது எதுவுமே எந்த சுவாரஸ்யத்தையுமே கொடுக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா போட்டில் போய் இருக்கிறாங்க. இப்போது நடுக்கடலில் என்ன மாதிரியான சவால்களை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா, கப்பல் ஓட்டையாயிடுது. அந்த ஓட்டையானதுனால கப்பலுக்குள்ளே தண்ணி வரப்போகுது, இப்போ கப்பல் மூடப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் எந்த ஒரு பதட்டமே நமக்கு வரல. அப்புறம் அந்த போட்டை சுற்றி ஒரு திமிங்கிலம் வந்துக்கிட்டு இருக்கோம், அது எதுவுமே பண்ணாது. இந்த மாதிரி இந்த 2 விஷயத்த மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடலில் 1000 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்ட் பண்ணவும் இல்லை. ஒன்று இந்த படத்தை ராவாக பண்ணியிருக்கணும், அல்லது ஒரு சினிமாத்தனமாக பண்ணியிருக்கணும். இவங்க சினிமாத்தனமாலாம் சில வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி இந்தியன் தாத்தா யூனிவர்ஸில் இந்த படத்துக்குள்ளே வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. கொஞ்சம் சினிமாத்தனம் உள்ளே வந்த பிறகு முழுசாக சினிமாவை கூட பண்ணியிருக்கலாம். குறிப்பாக கிளைமேக்ஸை கொஞ்சம் சினிமாவாக முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். அதுவும் கொஞ்சம் மொட்டையாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் இப்போது சமீபத்தில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது தமிழ் சினிமாவில். ஒவ்வொரு 4 சீனுக்கு நடுவில் ஒரு சாப்டர் 1 சாப்டர் 2 மாதிரி ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்து பண்ணுறாங்க. அப்படி ஒரு சாப்டராக வரும்போது கதை வேறு கட்டத்துக்கு நவரணும் இல்லையா, அதே இடத்துல தான் நிற்கிது. எல்லா படத்துலையும் இதே தப்பு தான் நடக்குது. அதுக்கு எதுக்கு சாப்டராக போடணும், அப்படியே விட்டுடலாமே. அப்புறம் யோகி பாபுலாம் இந்த கதைக்கு பொருத்தமாகவே இல்லை. இந்த மாதிரியான கதையில் ஒரு ஹீரோவாக நடிக்கும்போது அதுக்காக ஒரு சின்ன ஒரு சேஞ்சாவது இருக்கணும்ல. இதில் ஒரு சேஞ்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு குறுந்தாடியை ஒட்ட வச்சுட்டு வந்திருக்காரு. அதில் கூட கண்டினியூட்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியுது.
அப்படியே எப்படி எல்லா படத்துலையும் வந்து ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு கையில் கயிறை கட்டிட்டு வந்து நிற்பார், அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து நின்றுட்டு இருக்காரு. எந்த ஒரு சேஞ்சும் காட்டவே இல்லை. போட்டில் ஒரு முனையில் ஏறி உக்காந்துக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாடி லாங்குவேஜாக கூட எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டவே இல்லை. படத்துடைய ஐடியாவாக ரொம்ப நல்லா இருந்தது. படத்துடைய ஆரம்பம் ரொம்பவே நம்பிக்கை கொடுத்துச்சு, ரொம்ப ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. படமாக்கப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்துக்கு சரியான கதையும் திரைக்கதையும் இல்லாதனால நேரம் தான் வீணாச்சு. கைஸ், அவர் வந்து யோகி பாபு கையில் வந்து நிறையா இந்த கயிறு கட்டியிருப்பார், சாமி கயிறுன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. அந்த கயிறை பார்த்தா அவர் சொல்கிறாரு அதை யோகி பாபு ஒரே மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாப்புல. இருக்கலாம், எனக்கு தோணியிருக்கு யோகி பாபு ஒரே மாதிரியான கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு, ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுற மாதிரியும் எனக்கு தோணியிருக்கு. பட் இப்போ எம்எஸ் பாஸ்கரை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்லலை. எம்எஸ் பாஸ்கர் தான், அவரை பற்றி ஒன்றுமே பேச கிடையாது. பெரிய ரோல் இல்லையா தெரியல, படம் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக இப்போ இந்த பன்னிக்குட்டியாக ஏதோ ஒரு படம் இருக்குது யோகி பாபு வருது, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை பார்த்ததில்ல, ட்ரைலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக சீரியஸாக பண்ணியிருப்பார். அது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பின்ன இடையில வந்து ஒரு ஹிட்டு கொடுத்தார்ல 2 வருஷமாக, 1 வருஷத்துக்கு முன்னாடி, அது பேர் என்ன, நெல்சன் மண்டேலா, அந்த படமும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொஞ்சம் பண்ணுறாரு. பார்க்கலாம் யோகி பாபு எவ்வளோ நாள் வந்து சர்வேல ஆவாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இனிமேல் இதே மாதிரி புது வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்